ஹைதராபாத்ல இருக்கிற முசி ஆற்றுக்கு பக்கத்துல அப்சல் நகர்ல இருக்கிறது தான் திகால்குடா ரோடு. அந்த ரோட்டோட பக்கத்திலேயே ஆறு ஓடுறதால ரோட்டுக்கும் அந்த ஆத்துக்கும் இடைப்பட்ட பகுதி எந்த கட்டிடங்களோ வீடுகளோ இல்லாத காலியான நிலப்பகுதியா இருந்துச்சு. அதனால அந்த பகுதியில இருக்கிறவங்க காலியான அந்த இடத்துல அடிக்கடி குப்பை கொட்டி அந்த இடம் எப்பவுமே குப்பை குவியலா தான் இருக்கும். அது ஒரு பரபரப்பான சாலையா இருந்ததால துப்புரவு தொழிலாளர்கள் தினமும் அந்த பகுதியில இருக்கிற குப்பைகளை வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி அங்க இருந்து குப்பையை எடுத்துட்டு போகும்போது சில சமயங்கள்ல அதே பகுதியில குப்பைகளை மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள்னு தரம் பிரிச்சு எடுத்துட்டு போறது வழக்கமா இருந்துச்சு. அப்படிதான் 2023 மே 17 அன்னைக்கும் காலையில ஒரு சில துப்புரவு தொழிலாளர்கள் அங்க இருந்த குப்பைகளை தரம் பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க பூசணிக்காய் அளவுல கருப்பு கவர்ல சுத்தப்பட்ட ஒரு பொட்டலம் குப்பையில இருக்கிறத ஒரு துப்புரவு தொழிலாளர் கவனிச்சாரு. அதுக்குள்ள என்ன குப்பை இருக்குன்னு பார்க்க அந்த பொட்டலத்தை எடுத்தப்பவே அவருக்கு ஒரு உறுத்தல் ஏற்பட்டுச்சு. காரணம், அந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ல சுத்தப்பட்டிருக்க குப்பைகள்ல பெரும்பாலும் சின்ன சின்ன கவர், துணி, பிளாஸ்டிக் பொருட்கள் அந்த மாதிரி நிறைய பொருட்கள் அடங்கிய ஒரு பார்சல் மாதிரி தான் இருக்கும். அதை அமுக்குனா அந்த பார்சல் அமுங்கும். ஆனா அந்த துப்புரவு தொழிலாளர் அன்னைக்கு கையில எடுத்த அந்த பார்சல் அப்படி அமுங்காம அந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ள ஒரே ஒரு பெரிய உருண்டை வடிவத்துல திடமான ஒரு பொருள் இருக்குங்கிறத அவருக்கு உணர்த்துச்சு. இந்த விஷயத்த பக்கத்துல இருந்த தொழிலாளர்கள் கிட்ட சொல்லி அவங்க ஒரு பயத்தோடவே அந்த பிளாஸ்டிக் பொட்டலத்தை திறந்து பார்த்தாங்க. அவங்க எல்லாரும் பயந்த மாதிரியே அதுக்குள்ள வெட்டி துண்டாக்கப்பட்ட நிலையில ஒரு பெண்ணோட தலை இருந்துச்சு. கடந்த 2023வது வருஷம் தெலுங்கானா மாநிலத்துல ஒரு தலை மட்டுமே குப்பையில கண்டெடுக்கப்பட்ட நிலையில அந்த தலையை ஆதாரமா வச்சு கொலை செய்யப்பட்டது யாரு, கொலை செஞ்சது யாருங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான வழக்கை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன. குப்பையில இருந்து ஒரு தலை மட்டுமே கிடைச்சப்பவே இது ஒரு சவாலான வழக்கா இருக்க போகுதுங்கிறது போலீஸுக்கு நல்லாவே புரிஞ்சுது. இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காக 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுச்சு. முதல் கட்டமா ஹைதராபாத் போலீஸ் அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே அந்த பகுதியில் இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்களுக்கு கடந்த ஒரு வார காலத்துல காணாம போனவங்க சம்பந்தமா ஏதோ புகார் வந்திருந்தா செக் பண்ணிட்டு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. ஆனா ஓரிரு நாட்கள் ஆகியும் அந்த மாதிரி எந்த தகவலுமே ஹைதராபாத் போலீஸுக்கு வரவே இல்லை. இதுக்கு அப்புறமா அந்த வெட்டப்பட்ட தலையில இருந்த பெண்ணோட முகத்தை போட்டோ எடுத்து யாருக்காச்சும் தெரிஞ்சா தகவல் கொடுங்கன்னு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணாங்க. டிவிலையும் அது சம்பந்தமான நியூஸை வெளியிட்டு ஏதோ தகவல் கிடைக்குதான்னு ரொம்ப எதிர்பார்ப்போடவே இருந்தாங்க. இதே சமயத்துல போலீஸ் இன்னொரு முக்கியமான வேலையையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா, அந்த தலை கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும், அதாவது மே 11ல இருந்து மே 17 வரைக்கும் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராக்கள்ல ரெக்கார்டான வீடியோ காட்சிகளை ஆய்வு பண்றது தான் அது. அப்படி அந்த பகுதிகளில் இருந்து கைப்பற்றப்பட்ட வேற வேற சிசிடிவி வீடியோஸ் மட்டும் மொத்தமா 100 மணி நேரங்களுக்கு மேல ஓடக்கூடியதா இருந்துச்சு. இந்த எல்லா வீடியோஸையும் ரொம்ப கவனமா பொறுமையா போலீஸ் கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி ஆய்வு பண்ணதுல 60 வாகனங்கள் மற்றும் 90 நபர்கள் மேல போலீஸுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அதுல மே 15 அன்னைக்கு நைட் ஒரு ஆட்டோ அந்த பகுதியில வந்து நிக்கிறதும், அதுல இருந்து மாஸ்க் போட்ட ஒரு நபர் இறங்கி சரியா அந்த தலை கண்டுபிடிக்கப்பட்ட பகுதிக்கு போய் ஒரு குப்பை பார்சலை தூக்கி வீசுறதும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. உடனடியா அப்சல் நகர் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போய் மே 15 அன்னைக்கு நைட் குறிப்பிட்ட டைமை சொல்லி அன்னைக்கு அந்த பகுதிக்கு போன ஆட்டோ டிரைவர் கிட்ட போலீஸ் விசாரிச்சாங்க. அந்த ஆட்டோ டிரைவரும் தலை கண்டுபிடிக்கப்பட்ட பகுதியில இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவுல இருந்த சைத்தன்யாபுரி பகுதியில அன்னைக்கு தன்னோட ஆட்டோவில் பயணம் செஞ்ச நபரோட வீட்டை அடையாளம் காட்டினாரு. மாடியில ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்த அந்த வீட்டுக்கு போனப்போ அந்த வீட்டில் ஒரே ஒரு நபர் மட்டும்தான் இருந்தாரு. அவர்கிட்ட சிசிடிவி வீடியோவை காட்டி இதுல இருக்கிறது நீங்க தானே அப்படின்னு போலீஸ் கேட்டதுக்கு அவர் எந்த ஒரு பதட்டமுமே இல்லாம ஆமா நான் தான் அது அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. போலீஸ் அவர்கிட்ட வெட்டப்பட்ட தலையை பத்தி சொன்னதும் அவர் ஏதேதோ சொல்லி சமாளிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் சந்தேகத்தின் பேர்ல போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விசாரிச்சாங்க. அந்த விசாரணையில இந்த கொலை சம்பந்தமான எல்லா தகவல்களுமே வெளிவந்துச்சு. போலீஸ் அரெஸ்ட் பண்ண அந்த நபரோட பேரு சந்திரமோகன். அவரோட வயசு 48. கிட்டத்தட்ட 18 வருஷங்களுக்கு முன்னாடி சந்திரமோகன் தன்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவரை ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. அப்போ அங்க நர்ஸா வேலை செஞ்ச அனுராதாவோட அறிமுகம் அவருக்கு கிடைச்சது. அடிக்கடி அவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் அவருக்கும் அனுராதாவுக்கும் இடையில நட்பு உருவாகுச்சு. கணவனை இழந்து தன்னோட ஒரே மகள் கூட தனியா வாழ்ந்துகிட்டு இருந்த தன்னை விட 4 வயசு அதிகமான அனுராதா மேல சந்திரமோகனுக்கு ஒரு அஃபைர் உருவாச்சு.
அத அனுராதாவும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸா மாறுனாங்க. இதனால சந்திரமோகன் தான் இருந்த வீட்டுக்கு கீழ் வீட்லயே அனுராதாவ குடியமர்த்தினாரு. இவங்களோட இந்த உறவு முறை 15 வருஷங்களுக்கு மேல இருந்ததா சந்திரமோகன் சொல்றாரு. அனுராதா நர்ஸ் வேலை தவிர வட்டிக்கு கடன் கொடுக்கிற தொழிலும் பண்ணியிருக்காங்க. அதனால சந்திரமோகன் ரொம்ப உரிமையா அவங்க கிட்ட இருக்கிற காசை வாங்கி அந்த காசை ஆன்லைன் ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அது போக கடனாவும் அப்பப்போ காசை அனுராதா கிட்ட இருந்து சந்திரமோகன் வாங்கியிருக்காரு. இதே சமயம் வேலை விஷயமா அனுராதாவோட மகள் ஆஸ்திரேலியாவுக்கு போய் செட்டில் ஆனாங்க. சந்திரமோகன் அனுராதா கிட்ட வாங்கின மொத்த காசுங்கிறது 2018 வருஷத்துல மொத்தமா 7 லட்சம் வரைக்கும் சேர்ந்திருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு கணவன் போல வாழ்ந்த சந்திரமோகன் கிட்ட அனுராதா அந்த காசை கேட்டு பெருசா தொந்தரவு பண்ணாம இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கு அடுத்த 2 வருஷத்துல 2020 காலகட்டத்துல கொரோனா காரணங்களால சந்திரமோகன் ஆன்லைன்ல இன்வெஸ்ட் பண்ண பணம் எல்லாமே நஷ்டம் ஆயிருக்கு. இதுக்கப்புறமா அனுராதாவுக்கு தன்னோட பணம் சார்ந்து ஒரு கவலை வர ஆரம்பிச்சிருக்கு. இதனால சந்திரமோகன் கிட்ட கொடுத்த காசை அனுராதா திருப்பி கேட்டிருக்காங்க. இங்க இருந்து தான் அனுராதாவுக்கும் சந்திரமோகனுக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. அவங்களுக்குள்ள எல்லா விஷயத்திலையும் சண்டை வர ஆரம்பிச்சது. சந்திரமோகனும் எப்படியாச்சும் தான் வாங்கின காசை அனுராதா கிட்ட கொடுக்க ரொம்பவே முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா எவ்வளவோ சம்பாரிச்சும் சந்திரமோகனால பாதி காசை கூட கொடுக்க முடியாத நிலைமை இருந்திருக்கு. குறைவான சம்பளத்துக்கு கிடைச்ச வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்த சந்திரமோகன் ஒரு கட்டத்துல பொறுமை இழந்து தான் கிட்ட கொடுத்த காசை கேட்கிற அனுராதாவையே இல்லாம ஆக்கிட்டா இந்த பிரச்சனைகள் இல்ல, அதனால அனுராதாவை கொலை பண்றது தான் இதுக்கு ஒரே தீர்வுன்னு முடிவெடுத்தாரு. இதை தொடர்ந்து 2023 மே 12ஆம் தேதி அன்னைக்கு அனுராதா கிட்ட போய் வேணும்னு வாக்குவாதம் பண்ணியிருக்காரு சந்திரமோகன். அப்போ அங்க இருந்த ஒரு கத்தியை எடுத்து அனுராதாவோட நெஞ்சிலையும் வயிற்றிலையும் மாறி மாறி வேகமா குத்தி இருக்காரு. நில குழஞ்சி கீழே விழுந்த அனுராதா கொஞ்ச நேரத்துல துடிதுடிச்சு போய் இறந்து போயிருக்காங்க. நடந்த இந்த கொலையை யாருக்கும் தெரியாம எப்படி மறைக்கிறதுன்னு சந்திரமோகன் அது சம்பந்தமா இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்த்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் அவர் எடுத்த முடிவு ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அன்னைக்கு அந்த பாடியை அப்படியே விட்டுட்டு மறுநாள் கடைக்கு போய் கற்களை வெட்டுற 2 மிஷினை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அனுராதாவோட உடலை 6 பாகங்களா வெட்டியிருக்காரு. அந்த ஒவ்வொரு பீஸையும் ஒவ்வொரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு தனித்தனியா பேக் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு யோசிச்சு கொலை நடந்ததுல இருந்து 3 நாட்கள் கழிச்சு, அதாவது மே 15 அன்னைக்கு நைட் ஆட்டோவில் போய் தலைப்பகுதியை குப்பையில வீசியிருக்காரு. இதுக்கப்புறமா தான் சிசிடிவி மூலமா சந்திரமோகன் போலீஸ் கிட்ட சிக்கியிருக்காரு. சரி, தலையை தான் குப்பையில வீசிட்டீங்க, உடலோட மற்ற பாகங்களை என்ன பண்ணீங்கன்னு போலீஸ் கேட்டதுக்கு சந்திரமோகன் சொன்ன பதில் கிரைம் த்ரில்லர் படங்கள்ல வர காட்சியை மிஞ்சுற அளவுக்கு இருந்துச்சு. அவர் போலீஸ் கிட்ட நீங்க ஏன் கூட வாங்கன்னு தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு போனாரு. அங்க வீட்டு வாசலுக்கு போனதும் அனுராதா வாழ்ந்த வீட்டுடைய கதவை சந்திரமோகன் திறந்தாரு. அந்த வீட்டு கதவை திறந்ததும் அந்த வீட்டுல ஒரு வித்தியாசமான வாசனை வந்துச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னா ஃபினாயில், டெட்டாயில், கற்பூரம், ஊதுபத்தி, ரூம் ஃப்ரெஷ்னர் இது எல்லாமே கலந்த ஒரு கலவையா இருந்துச்சு. நேரா அந்த வீட்ல இருந்த ஃப்ரிட்ஜு கிட்ட போய் ஃப்ரிட்ஜை திறந்து அதுக்குள்ள இருந்த பிளாஸ்டிக் கவர்ல சுத்தப்பட்ட பார்சல்களை சந்திரமோகன் போலீஸ் கிட்ட கொடுத்தாரு. போலீஸ் அனுமானிச்சபடியே அதுல அனுராதாவோட வெட்டப்பட்ட கைகளும் கால்களும் இருந்துச்சு. தலை, கை கால்கள் இல்லாத உடலோட பகுதி ஒரு ட்ராலி பேக்ல இருந்துச்சு. இந்த ஸ்மெல் வெளியே வராம இருக்க வீட்டை டெட்டாயில், ஃபினாயில் போட்டு கழுவுனதாவும் அதுக்கப்புறம் ஊதுவத்தி ஏத்தி ரூம் ஃப்ரெஷ்னர் அடிச்சதாவும் சந்திரமோகன் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சந்திரமோகன் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த நிமிஷம் வரைக்கும் அனுராதாவோட பொண்ணுக்கு தன்னோட அம்மா இறந்து போன விஷயமே தெரியாம இருந்திருக்கு. அனுராதா இறந்தது தெரியாம இருக்கணும்னு அவங்க நம்பர்ல இருந்தே அவருடைய மகள் மற்றும் நண்பர்கள் எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பியிருக்காரு சந்திரமோகன். அதே போல அனுராதா யாத்திரைக்கு போக போறதாகவும் அங்க போனதுக்கு அப்புறமா நெட்வொர்க் கிடைக்காம போயிடும், அதனால பேச முடியாதுன்னு அனுராதாவோட மகளுக்கு அவங்க நம்பர்ல இருந்தே சந்திரமோகன் மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஒருவேளை பின்னாடி போலீஸ் கிட்ட தான் சிக்குனா தன் மேல சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு தன்னோட நம்பருக்கும் அதே மெசேஜை அனுப்பி வச்சிருக்காரு. வெட்டப்பட்ட மற்ற உடற்பாகங்களை தூக்கி போட்டதுக்கு அப்புறமா அனுராதா யாத்திரைக்கு போக போறேன்னு சொன்ன பகுதிக்கு போய் அவங்களுடைய மொபைலை தூக்கி போட்டுட்டா அவங்க காணாம போயிட்டாங்கன்னு எல்லாரும் நம்பிடுவாங்க, அதோட பிரச்சனை முடிஞ்சதுன்னு சந்திரமோகன் ஒரு மனக்கணக்கில் இருந்திருக்காரு. ஆனா இது எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட சிக்கிட்டேன்னு சந்திரமோகன் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா கைது செய்யப்பட்ட சந்திரமோகன் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒப்படைக்கப்பட்டு அதுக்கப்புறமா ஜெயிலில் அடைக்கப்பட்டாரு.
எதுக்கும் உழைக்க தயாரா இல்லாம ஈஸியா பணம் சம்பாதிக்கணும், சொகுசா வாழணும்னு பெரும்பகுதி மக்களுடைய மனநிலை மாறிக்கிட்டு வருது. அப்படி நினைக்கிறது தப்பு இல்ல. ஆனா அப்படி கிடைக்கிற பணம் அறம் சார்ந்து வருதாங்கிறது தான் முக்கியமான கேள்வி. வாங்குன கடன நேர் வழியில எப்படியாச்சும் குடுத்துடணும்னு சந்திரமோகன் நினைச்சிருந்தா அனுராதாவும் கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க. சந்திரமோகனும் குற்றவாளி ஆயிருக்க மாட்டாரு. இந்த வழக்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க பண்ற சப்ஸ்கிரைபும், கமெண்ட்டும், ஷேரும், லைக்கும் தான் கண்டினியூவா வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.